Welcome to Bilingual E-Lecture for Diploma students, sponsored by Directorate of Technical Education, Tamil Nadu. We are discussing about a new subject called Object Oriented Programming with Java. In the previous two lectures, we have discussed about the concepts of OOP, Object Oriented Programming uடைய features என்னன்னு பார்த்தோம். From this lecture onwards, we are going to deal about a specific language for OOP, which is a Java language. In this lecture, we see history of Java and features of Java and its development kit or Java environment. In the Java environment, we will discuss JDK and application programming interfaces. Actually, previously we discussed the object oriented programming. So, from the languages like C, C++ and similar, some of the researchers at the Sun Microsystem, they developed a new language for a project called Green Talk, or which is a green project. So, it was in 1991 they developed a new language called DOTE. So, from where the Java history started. So, Java was developed in 91 by James Gosling and his team at Sun Microsystems. It is part of the research project called Green Talk to develop a software for consumer electronic appliances or devices like TVs, VCR and toasters, etc. So, இந்த electronic devices-க்காக ஒரு language, ஒரு software develop பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நியூ லாங்குவேஜை டெவலப் பண்ணாங்க. அதனால் the language was very small, அதனுடைய சைஸ் வந்து ஸ்மால், வெரி காம்பேக்டாக இருக்கிற மாதிரி லாங்குவேஜ் டெவலப் பண்ணாங்க. So, at the same time actually Java was initially known as OOC. ஃபஸ்ட்டு அந்த லாங்குவேஜுக்கு அவங்க வச்ச பேர் OOC அப்படிங்கிறது. The goal was to be small, fast, efficient and easily portable to a wide range of hardware devices. ஆக்சுவலாக அந்த எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ்க்காக டெவலப் பண்ணதால் அந்த லாங்குவேஜோட ஃபீச்சர்ஸ் இப்படி இருக்கணும், ஸ்மால் லாங்குவேஜாக இருக்கணும், ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும், எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அண்ட் இட் கேன் பி போர்ட்டபிள், அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிவைசஸில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த லாங்குவேஜை டெவலப் பண்ணாங்க. ஆக்சுவலாக பட் இந்த ப்ராஜெக்ட் வந்து வாஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல் டியூ டு த டிமாண்ட். ஆக்சுவலாக அந்த எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, அதனால் அந்த ப்ராஜெக்ட் அப்போ ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. தென் தே டெவலப்ட் எ டூல் யூஸிங் தட் லாங்குவேஜ் கால்ட் ஹாட் ஜாவான்னு ஒரு டூலை டெவலப் பண்ணாங்க. இட்ஸ் அ வெப் ப்ரௌசர், ரைட். ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கிற அந்த லாங்குவேஜ் இட் இஸ் ஐடியல் ஃபார் இன்டர்நெட் or World Wide Web and as a general purpose programming language for using across all platforms. ஸோ அப்போ ஜாவாவை வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ் ஆகும், அதாவது சி மாதிரியான மற்ற அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கும் இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸுக்கும் அதை பயன்படுத்தலாம். ஸோ த ஃபஸ்ட் கமர்ஷியல் attention came when the Java application Hot Java was published. அதாவது Hot Java is one of the application. ஹாட் ஜாவாங்கிறது ஜாவாங்கிற லாங்குவேஜில் அவர் அவங்க டெவலப் பண்ண ஓக்குங்கிற லாங்குவேஜோடைய ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த ஹாட் ஜாவாங்கிற ப்ரௌசர் வாஸ் வெரி பாப்புலர். Java technology was made public in 1995 when the நெட்ஸ்கேப்ங்கிறது வந்து ஒரு ப்ரௌசர், நெட்ஸ்கேப் நேவிகேட்டர். நெட்ஸ்கேப் declared that it would support Java applets. இந்த ஜாவாவில் டெவலப் பண்ண அந்த அப்ளிகேஷன்ஸை நெட்ஸ்கேப் ப்ரௌசர் வந்து சப்போர்ட் பண்ணுது. அதனால் இன்டர்நெட்டில் தே கேன் யூஸ் டைனமிக் வெப் பேஜஸ் டெவலப் பண்ண முடிஞ்சுது. ஸோ இட் பிகேம் வெரி பாப்புலர். So, the Hot Java web browser was developed in 94, then OOC was renamed as Java.
அந்த ஓக் அப்படிங்கிற லாங்குவேஜ் ஆக்சுவலாக என்னென்னா ஓக்குங்கிறது ஆல்ரெடி அந்த நேமில் வேறு ஒரு லாங்குவேஜ் இருந்ததால் அதனோட நேமை வந்து இவங்க திரும்ப சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஜாவா அப்படிங்கிற நேம். ரைட். ஸோ ஆஃப்டர் 1995 அதாவது ஃபஸ்ட்டு ரிலீஸ் வந்து 1995ல் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு தெர் ஆர் மெனி மேஜர் வெர்ஷன்ஸ். ஸோ இப்போ ஜேடிகே அதாவது ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அப்படிங்கிற நேமில் தே ரிலீஸ்டு த ஜாவா லாங்குவேஜ். ஸோ ஜாவா டெவலப்மெண்ட் கிட் 1 in 1996 அதில் ஜேடிபிசி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த ஃபெசிலிட்டிஸோடு இருந்தது. தென் ஜேடிகே 1.1 in 97. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் அட் டிஃப்ரெண்ட் பீரியட்ஸில் தே ரிலீஸ் த ஜாவா டெவலப்மெண்ட் கிட். அப்புறம் J2SE ஜாவா ஸ்டாண்டர்ட் எடிஷன். ஆக்சுவலாக ஜாவா 2ங்கிற வெர்ஷன் வந்து 1998ல் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு பிறகு வந்தாலும் ஜாவா 2 ஸ்டாண்டர்ட் எடிஷன் 1.2 1.3 எட்ஸெட்ரா. த ரீசன்ட் வெர்ஷன் ஆக்சுவலாக ஜாவா 8 ஜாவா 9 இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக அந்த வெர்ஷன்ஸ். ஜாவா ஸ்டாண்டர்ட் எடிஷன்ஸ் 10 was released in March 2018. ஆக்சுவலாக இந்த ஜாவா அப்படிங்கிறது இட்ஸ் எ பண்டில்டு சாஃப்ட்வேர். அதாவது ஜாவா லாங்குவேஜில் இந்த டிஃப்ரெண்ட் கிட் என்னென்ன இருக்குது அதில் என்னென்ன டெவலப்மெண்ட் டூல்ஸ்லாம் இருக்குங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஜாவா லாங்குவேஜ் இப்போ எல்லா வெப் ப்ரௌசர்ஸும் இந்த ஜாவா லாங்குவேஜை சப்போர்ட் பண்ணுது, ஜாவா ஆப்லெட்ஸை சப்போர்ட் பண்ணுது. இந்த ஜாவா லாங்குவேஜோடைய ஃபீச்சர்ஸ் என்ன? ஏன்னா ஜாவா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நவடேஸ். இந்த ஜாவா லாங்குவேஜ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்காக இருக்கிறதால இது எல்லா டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸுக்கும் பயன்படுத்த முடியுது அண்ட் வெப் அப்ளிகேஷனுக்கும் பயன்படுத்துகிறோம். இப்போ அந்த லாங்குவேஜோடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஏன்னா மெயினாக இப்போ இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். இட் இஸ் சிம்பிள், செக்யூர்ட். இது ஒவ்வொரு ஃபீச்சரை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இட்ஸ் எ சிம்பிள் லாங்குவேஜ், செக்யூர்ட், பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட், robust, portable, architecture neutral, dynamic, compiled and interpreted, high performance, multi-threaded and distributed. So it's a simple language. Java is a simple language அப்படின்னா ஜாவாவுடைய சின்டாக்ஸ் வந்து similar to a C language syntax and C++ features. C++ வந்து C with classes-னு சொல்லுவாங்க. சி லாங்குவேஜில் கிளாஸஸ்ங்கிற ஃபீச்சரோட அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்டோடு வந்தது C++ லாங்குவேஜ். அதே சின்டாக்ஸில் இந்த ஜாவா இருக்கிறதால யூசர்ஸ் கேன் ஈஸிலி லேர்ன். ஆல்ரெடி C++ லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை குயிக்காக லேர்ன் பண்ணிக்க முடியும். அதனால் நம்ம அதை சிம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஆல்சோ ஜாவா ஹேஸ் ரிமூவ்ட் மெனி காம்ப்ளிகேட்டட் ஃபீச்சர்ஸ். அதாவது நம்ம சியில் C++ல் இருக்க சில ஃபீச்சர்ஸ் ப்ராப்ளமேட்டிக் ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஜாவாவிலேருந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த ஜாவா லாங்குவேஜ் வந்து இந்த ஹோம் அப்ளையன்சஸ், எலக்ட்ரானிக் மெஷின்ஸில், எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸில், டிஸ்ட்ரிபியூட்டட் நெட்வொர்க்கில், அதாவது வெவ்வேறு இடத்துல இருக்கிற மிஷினில் ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்கணுங்கிறதால அதை டெவலப் பண்ணாங்க. அதனால் தே ரிமூவ் பாயிண்டர்ஸ். ஜாவாவில் பாயிண்டர் கிடையாது. அதாவது எக்ஸ்பிளிசிட் பாயிண்டர்னா நம்ம நேரடியாக பாயிண்டர் டைப்பை டிக்ளேர் பண்ண முடியாது. ஆனால் ரெஃபரன்சஸ்ங்கிறது உண்டு, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ பாயிண்டர் டைப் நம்ம தனியாக டிக்ளேர் பண்ணி பயன்படுத்த முடியாது. ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் கிடையாது. அதாவது பாலிமார்ஃபிசத்தில் நான் என்ன சொல்லியிருந்தேன், ஆப்ரேட்டரை ஓவர்லோட் பண்ணலாம், ஃபங்க்ஷனை ஓவர்லோட் பண்ணலாம். பட் அந்த ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் கிடையாது. ஸோ இது மாதிரி சில ப்ராப்ளமேட்டிக் இதை எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஜாவா ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். ஏன்னா இதில் we can define classes and objects. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோடைய எல்லா ஃபீச்சர்ஸையும் இதில் இருக்குது. லைக் என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம், மல்டி த்ரெட்டிங் எல்லாம் வருது. பார்க்கலாம். ஜாவா இஸ் எவ்ரிதிங் இன் ஜாவா இஸ் அன் ஆப்ஜெக்ட். அப்படின்னா என்ன? ஜாவாவில் நம்ம ஒரு ப்ரோக்ராம்னு எழுதினாலே அது ஒரு கிளாஸுக்குள்ளே தான் எழுதுவோம். ஏன்னா ப்ரோக்ராமே ஸ்டார்ட் பண்ணுறதே கிளாஸ் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். கிளாஸ் நேம்,
ஸோ நம்முடைய ப்ரோக்ராம் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். ஈவன் ஒரு மெயின் ஃபங்க்ஷன் நம்ம எழுதுகிறோம், அந்த மெயின் ஃபங்க்ஷனுமே இட்ஸ் பார்ட் ஆஃப் அவர் கிளாஸ். ஸோ அவர் ப்ரோக்ராம் இஸ் எ கிளாஸ் டெஃபினேஷன். அதனால் ஜாவாவில் எல்லாமே ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். It means we organize our software as a combination of different types of objects that incorporates both data and behavior. இதுல நிறைய ஒவ்வொரு கிளாஸ்லேயும் டேட்டாவும் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இந்த ஓஓபியோடைய கான்செப்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது எல்லாம் ஜாவாவில் உண்டு. ஆப்ஜெக்ட்ஸு, கிளாஸஸ். ஸோ இந்த கிளாஸஸ் டிஃபைன் பண்ணுறதால நம்ம ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணலாம். அந்த ஆப்ஜெக்ட் அண்ட் ப்ரொவைட்ஸ் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், இதெல்லாம் அந்த ஓஓபியோடைய பேசிக் கான்செப்ட்ஸ். ஓகே. ஸோ அண்ட் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படிங்கிறது என்ன? நம்ம சி லாங்குவேஜோட நம்ம பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் போர்ட்டபிள்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக அதை விட இப்போ ஜாவாங்கிறது வந்து மோர் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். தட் மீன்ஸ் ஜாவா ப்ரோக்ராம்ஸை நம்ம எல்லா டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டிஃப்ரெண்ட் ஹார்ட்வேர் என்விரான்மெண்ட்டில் பயன்படுத்த முடியும். ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஸோ the platform differs from most other platforms in the sense that it is a software based platform that runs on different hardware based platform. அதாவது வெவ்வேறு கம்ப்யூட்டரில் நம்முடைய ஜாவா அப்ளிகேஷனை ரன் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி இந்த ஜாவாவில் இருக்குது. அது பைட் கோட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நம்முடைய ஜாவா ஒரு இன்டர்மீடியட் கோடை ஜென்ரேட் பண்ணுது. சோர்ஸ் ஃபைல்லேருந்து ஒரு இன்டர்மீடியட் கோடை ஜென்ரேட் பண்ணுது. அந்த இன்டர்மீடியட் கோட் கேன் பி எக்ஸிக்யூட்டட் ஆன் டிஃப்ரெண்ட் மெஷின்ஸ். ரைட். ஸோ அதுக்கு வந்து ரெண்டு காம்பனண்ட், ரன் டைம் என்விரான்மெண்ட் அண்ட் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸஸ், ஏபிஐஸ். இந்த ரெண்டு காம்பனண்ட் இருக்குது, அதையும் பார்க்கலாம். ஆல்சோ ஜாவா கோட் கேன் பி ரன் ஆன் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் விண்டோஸ், லினக்ஸ், சன் சோலாரிஸ், மேக் ஓஎஸ் எட்ஸெட்ரா. இல்லை இந்த பைட் கோட் அப்படிங்கிறது சொன்னேன். திஸ் பைட் கோட் இஸ் எ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் கோட் பிகாஸ் இட் கேன் ரன் ஆன் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ ரைட் ஒன்ஸ் அண்ட் ரன் எனிவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒரு மிஷினுக்கு வந்து ப்ரோக்ராமை எழுதி டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த ப்ரோக்ராம் கேன் பி எக்ஸிக்யூட்டட் ஆன் அதர் பிளாட்ஃபார்ம்ஸ், அதர் மெஷின்ஸ். ஸோ இட் ஃபெசிலிட்டேட்ஸ் டு கேரி த ஜாவா பைட் கோட். அந்த ஜாவா பைட் கோடை வெவ்வேறு மிஷினுக்கு கொண்டு போய் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு மிஷின்லேயும் ஒரு விர்ச்சுவல் மெஷின் ஒன்று இருக்கிறதா நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஜாவா விர்ச்சுவல் மிஷின் சொல்லுவாங்க. ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம், அதாவது ஒவ்வொரு ஹார்ட்வேருக்கும் ஒரு செப்பரேட் ஜாவா இன்டர்பிரிட்டர், அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுற சாஃப்ட்வேர் இருக்குது. அதனால் இந்த காமன் கோட், திஸ் இஸ் எ காமன் கோட் which can be executed on different machines. ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இப்போ நம்முடைய ஜாவா ப்ரோக்ராம் இட் இஸ் கால்ட் எ சோர்ஸ் ப்ரோக்ராம். அதுக்கு ஜாவாங்கிற எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இந்த சோர்ஸ் ப்ரோக்ராமை நம்ம கம்பைலருக்கு கொடுக்குறோம், ஜாவா கம்பைலர். அந்த ஜாவா கம்பைலர்லேருந்து வர்ற பைட் கோட் ஆர் இன்டர்மீடியட் கோட் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது நம்முடைய இன்டர்பிரிட்டர்ஸ். இதில் வந்து என்ன வரும், பைட் கோட் ஜென்ரேட் ஆகுது. இந்த பைட் கோட்ஸை இன்டர்பிரிட்டர் எக்ஸிக்யூட் பண்ணுது. எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படின்னா, ஃபார் விண்டோஸ், சோலாரிஸ் ஆர் டிஃப்ரெண்ட் OS, ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் there is a separate interpreter. நம்ம ஆக்சுவலாக அந்த ஜாவா விர்ச்சுவல் மிஷின் இருக்குது. ஸோ அதனால் திஸ் காமன் பைட் கோட் இஸ் எக்ஸிக்யூட்டட் ஆன் டிஃப்ரெண்ட் OS for different hardware platform. Next, security. Java is more secured than other languages. எப்படி அப்படின்னா, ஜாவாவில் டியூ டு நோ எக்ஸ்பிளிசிட் பாயிண்டர், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் ஒரு கான்செப்ட், பாயிண்டர் இல்லை. C++ இருக்கிற சில கான்செப்ட்ஸ், அதாவது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஆர் ஓவர்லோடிங், ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அண்டு பாயிண்டர், அதெல்லாம் இல்லைன்னு சொன்னோம். அப்புறம் ஜாவா ப்ரோக்ராம்ஸ் ரன் இன்சைட் ஏ விர்ச்சுவல் மிஷின். இந்த விர்ச்சுவல் மிஷின்கிற ஒரு JVM சொல்கிற அந்த விர்ச்சுவல் மிஷினில் எக்ஸிக்யூட் ஆகுது. அண்ட் இட் இஸ் எ பைட் கோட். நம்முடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இன்டர்மீடியட் கோட் ஃபார்மில் இருக்குது. அந்த தெர் இஸ் எ பைட் கோட் வெரிஃபையர்
in the Java component, and the bytecode verifier check the code fragments for illegal code that can violate access right to the object. அதாவது ப்ராப்ளமாக இருக்கா அப்படிங்கிறத இந்த பைட் கோடை வெரிஃபை பண்ணி தான் நம்முடைய இன்டர்பிரேட்டர் எக்ஸிக்யூட் பண்ணுது. if there is any malfunctioning code, அதாவது some errors or இல்லை வைரஸ் மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது நம்முடைய கோடோட அட்டாச் ஆகாது, அப்படி இருந்தால் அதை செக் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுது. then there is a security manager. It determines what resources a class can access, such as reading and writing to a local disk. ஆக்சுவலாக ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இந்த ப்ரோக்ராமில் எரர் இருக்கா அப்படிங்கிறத அது செக் பண்ணும். அதனால் இதில் ஒரு எக்ஸப்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று உண்டு. ஸோ இட் செக் ஃபார் த எரர்ஸ். எங்கேயாவது எரர் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதை வந்து ஃபஸ்ட்டே நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும். அதனால் இதில் எரர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் இட் இஸ் மோர் செக்யூர். ஸோ we can develop virus free programs. next robust, a strong னு அர்த்தம். so Java is a robust language because it's the storage memory management techniques. so it uses a strong memory management. there is a lack of pointers that avoids security problems. அதாவது பாயிண்டர் யூசேஜ் கிடையாது, அதனால் வந்து செக்யூரிட்டி உண்டு. there is automatic garbage collection, அதாவது ஃப்ரீ மெமரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக கலெக்ட் பண்ணியும் அன்யூஸ்டு ஆப்ஜெக்ட்ஸ், மெமரியில் இருக்கிற அன்யூஸ்டு ஆப்ஜெக்ட்ஸை the Java system will automatically collect and reuse it. there are exception handling. சொன்ன இதுக்கு முன்னாடி எக்ஸப்ஷனுங்கிறது எரர்ஸ், ரன் டைம் எரர்ஸ். ஸோ இந்த ரன் டைம் எரரை ஹேண்டில் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ், ரன் டைம் எரர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் இருக்கிறதால எரர் ஃப்ரீ சிஸ்டமாக இருக்கும். ஸோ இட் இஸ் எ வெரி ஸ்ட்ராங் ஆர் எரர் ஃப்ரீ சிஸ்டம். ராபஸ்ட்டுங்கிறது ஸ்ட்ராங் இன் த சென்ஸ் without any error the application will execute. right. so architecture neutral, அதாவது நம்ம பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் மாதிரி தான். பட் ஆக்சுவலி ஆர்கிடெக்சர் நியூட்ரல்ங்கிறது எதனால் சொல்கிறோன்னா there are no implementation dependent feature, அதாவது அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பொறுத்து எந்த ஃபீச்சர்ஸும் மாற போகிறதில்ல. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் டிபெண்ட் ஃபீச்சர்ஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் த சைஸ் ஆஃப் த ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் இஸ் ஃபிக்ஸட். இப்போ இன்டிஜர் நம்ம சியில் வந்து சில மிஷினில் ஒர்க் பண்ணும்போது இன்டிஜர் 2 bytes இருக்கும், சில மிஷினில் 4 bytes இருக்கும். ஏன்னா அது இம்ப்ளிமெண்டேஷன் டிபெண்ட், சிஸ்டத்தை பொறுத்தது அதனுடைய சைஸு. 32 bit சிஸ்டம், 64 bit சிஸ்டம், 16 bit சிஸ்டம், அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே டேட்டாவுடைய சைஸ் மாறுது. ஆனால் ஜாவாவில் ப்ரிமிட்டிவ் டைப்ஸுடைய சைஸ் ஃபிக்ஸட். In C programming, int data type occupies 2 bytes for 32 bit architecture. அதாவது ஒரு சில சிஸ்டத்தில் 2 byte எடுத்துருக்கும், சில சிஸ்டத்தில் 4 bytes எடுத்துக்குது. ஆனால் ஜாவாவில் இட் ஆக்குபைஸ் 4 bytes ஆஃப் மெமரி ஃபார் போத் 64 and 32 bit ஆர்கிடெக்சர். எல்லாத்துலேயுமே அது 4 bytes தான் எடுத்துக்கும். இது ஆர்கிடெக்சர் நியூட்ரல். அண்ட் ஹை பர்ஃபார்மன்ஸ், ஜாவா இஸ் ஃபாஸ்டர் தென் அதர் இன்டர்பிரேட்டர் லாங்குவேஜஸ். ஆக்சுவலாக ஜாவா வந்து கம்பைல்டு அண்ட் இன்டர்பிரேட்டட். ஜாவா ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறோம், அப்புறம் இன்டர்பிரேட் பண்ணுறோம். கம்பைல் பண்ணுறதுங்கிறது சோர்ஸ் கோட கிளாஸ் ஃபைலாக க்ரியேட் பண்ணும். ஸோ அதனால் இந்த இன்டர்பிரேட்டர் யூஸ் பண்ணுற லாங்குவேஜஸ் பொதுவாக ஸ்லோவாக இருக்கும். ஆனால் ஜாவா வந்து அதை விடலாம் ஃபாஸ்டர். பட் C++ங்கிறது வந்து கம்பைல்டு கோடு வந்து நார்மலி ஃபாஸ்டர் தென் அதர் லாங்குவேஜஸ். அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ C++ எழுதுகிற கோடு ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும். இட் இஸ் ஸ்டில் லிட்டில் பிட் ஸ்லோயர் தேன் கம்பைல்டு லாங்குவேஜ். ஏன்னா கம்பைல்டு வெர்ஷனுங்கிறது வந்து டோட்டல் மெஷின் கோடு நமக்கு அவைலபிளாக இருக்கிறதால there is no need for translation. அதனால் C++ல் இல்லை சியில் நம்முடைய மெஷின் கோட் டைரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகுது. அங்கே there is no translation again. ஆனால் இன்டர்பிரேட்டரை பயன்படுத்துகிறதால ஜாவாவில் ஒவ்வொரு டைமும் ஜாவா எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது இன்டர்பிரேட் ஆகுது, அதாவது அந்த இன்டர்மீடியட் கோடை ரன் பண்ணுது. இட் நீட்ஸ் ட்ரான்ஸ்லேஷன். அதனால் வந்து ஸ்லோவாக இருக்குது. ஓகே, when compared to C and C++. Distributed,
Java is a distributed language because it facilitates users to create distributed applications. The distributed application enna we can share the data from different systems. Remote method invoking அதாவது RMI ன்னு சொல்லுவாங்க, and enterprise Java beans EJB. ஸோ இதெல்லாம் இந்த ஜாவாவோட சில காம்போனன்ட்ஸு are used for creating distributed applications. These features makes to access the files by calling the method from remote machines or any machine on the internet. So that remote machine. So we can access a remote machine using the Java program. And multi-threading. So multi-threading அப்படிங்கிறது ஒரு thread அப்படிங்கிறது is a single process ன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ப்ராசஸும் ஒரு thread ன்னு சொல்கிறோம். So thread is like a separate program. We can write Java program that deal with multiple tasks. ஒரே நேரத்தில் மல்டிபிள் டாஸ்க்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி நம்ம ப்ரோக்ராம்ஸ் எழுதலாம். அது மல்டி த்ரெட்டிங். ஒவ்வொரு டாஸ்க்கும் வந்து ஒவ்வொரு த்ரெட் மாதிரி. ஸோ இட் இஸ் சைமல்டேனியஸாக we can execute multiple tasks. அதனால் வந்து மல்டிமீடியா அப்ளிகேஷன்ஸ், வெப் அப்ளிகேஷன்ஸில் ஜாவா பயன்படுத்தணும். ஒரே நேரத்தில் வந்து ஆடியோ ஆர் இமேஜ் ஆர் அனிமேஷன்ஸ் இதெல்லாம் ப்ளே பண்ண முடியும். டைனமிக் லாங்குவேஜ், இட் சப்போர்ட்ஸ் டைனமிக் லோடிங் ஆஃப் கிளாஸஸ். இட் மீன்ஸ் கிளாஸஸ் ஆர் லோடட் ஆன் டிமாண்ட். தேவைங்கிறப்ப அந்த கிளாஸ் லோட் ஆகிக்கும். இட் ஆல்சோ சப்போர்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் இட்ஸ் நேட்டிவ் லாங்குவேஜஸ். C++ உடைய நேட்டிவ், அதாவது சி லாங்குவேஜ் ஆர் C++ உடைய மெத்தட்ஸை நம்ம கால் பண்ணிக்க முடியும். ஸோ இட் சப்போர்ட்ஸ் டைனமிக் கம்பைலேஷன் அண்ட் ஆட்டோமேட்டிக் மெமரி மேனேஜ்மெண்ட். ஸோ இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி கலெக்ட் த அன்யூஸ்டு மெமரி. இது டைனமிக் இன் நேச்சர். நெக்ஸ்ட்டு ஜாவா என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜாவா என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதுக்கு தேவையான ஒரு ஜாவா அப்ளிகேஷனை அல்லது நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறோம், ஜாவாவை பயன்படுத்தி டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான அனைத்து டூல்ஸும் இதில் இருக்குது. ஸோ டெவலப்மெண்ட் டூல்ஸ், இட் இன்க்ளூட்ஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் டெவலப்மெண்ட் டூல்ஸ் அண்ட் ஹேஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிளாஸஸ் அண்ட் மெத்தட்ஸ். இப்போ எப்படி சியில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம், லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ், அது மாதிரி ஜாவா இன்க்ளூட்ஸ் மெனி கிளாஸஸ். அதை லைப்ரரி, கிளாஸ் லைப்ரரின்னு சொல்கிறோம், ஆர் லைப்ரரி ஆஃப் கிளாஸஸ். அதுதான் நம்ம இம்போர்ட் பண்ணிப்போம். The development tools are part of the system known as JDK. So அதெல்லாம் JDK உடைய பார்ட்டு. So JDK and JSL are the two important part of the environment, Java environment. JDKங்கிறது Java Development Kit, JSLங்கிறது Java Standard Library, அதாவது ஜாவாவில் இருக்கிற built-in classes and methods. ஸோ இது வந்து ஜாவா ஏபிஐன்னு சொல்லுவோம், அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸஸ். அதாவது நம்ம அப்ளிகேஷன்ஸு கூட இப்போ கால் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட்ஸை நம்ம கால் பண்ணிக்கலாம். திஸ் ஆர் ஏபிஐஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஜேடிகேவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா கம்பைலர், இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டூல். ஏன்னா இப்போ ஜாவா ப்ரோக்ராமை நம்ம கம்பைல் பண்ணணும்னா வி நீட் ஏ ஜாவா கம்பைலர். ஸோ இந்த ஜாவா கம்பைலர் என்ன செய்யுது, ஜாவா ப்ரோக்ராம்லேருந்து நமக்கு கிளாஸ் ஃபைலை க்ரியேட் பண்ணுது. எப்படி சி ப்ரோக்ராமை நம்ம கம்பைல் பண்ணால் மெஷின் கோடு, அதாவது எக்ஸிக்யூட்டபிள் கோடு க்ரியேட் ஆகுதோ, அது மாதிரி இந்த கம்பைலருங்கிறது ஜாவா சோர்ஸ் ஃபைலை கிளாஸ் ஃபைலாக மாற்றுது. இட் இஸ் ஏ பைட் கோட், பைட் கோடுன்னு சொல்கிறோம், இன்டர்மீடியட் கோட். இட்ஸ் அ கிளாஸ் ஃபைல். நெக்ஸ்ட் ஜாவா இன்டர்பிரேட்டர். அந்த கிளாஸ் ஃபைலை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வி யூஸ் ஜாவா இன்டர்பிரேட்டர். It reads the class file and produces the output. Then applet viewer. So applet அப்படிங்கிறது another type of application. There are two types of Java programs, Java applications and Java applets னு சொல்லுவோம். அப்ளிகேஷனுங்கிறது இது மாதிரி நம்ம ஸ்டாண்ட் அலோன் ப்ரோக்ராம்ஸ் ஜாவா கம்பைலர் அண்டு ஜாவா இன்டர்பிரேட்டர் பயன்படுத்தி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆனால் ஆப்லெட் அப்படிங்கிறது ஸ்மால் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் இன்டர்நெட். ஸோ அதில் வந்து மெயின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்காது. இது வந்து நம்முடைய HTML ஃபைலில் இன்க்ளூட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறோம், அல்லது ஆப்லெட் வியூவர் வழியாக அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அதனால் ஆப்லெட் வியூவருங்கிறது டு ரன் த ஜாவா ஆப்லெட்ஸ். ஆப்லெட்டுங்கிறது இஸ் நத்திங் பட் ஸ்மால் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஜாவா டாக் அப்படிங்கிறது டாக்குமெண்ட் ஜெனரேட்டர். டாக்குமெண்ட் ஜெனரேட்டருங்கிறது நம்முடைய ப்ரோக்ராம்லேருந்து ஃப்ரம் த சோர்ஸ் ப்ரோக்ராம் இட் ஜெனரேட்ஸ் டாக்குமெண்டேஷன்.
Java H அப்படிங்கிறது it creates a header file from the Java programs. ஆக்சுவலாக நம்முடைய கிளாஸ் ஃபைல்லேருந்து தேவையான ஹெட்டர் ஃபைல்ஸை இது கிரியேட் பண்ணும். ஆக்சுவலாக இட் ப்ரொடியூசஸ் ஹெட்டர் ஃபைல்ஸ் தட் ஆர் யூஸ்டு ஃபார் ரைட்டிங் நேட்டிவ் மெத்தட்ஸ். இது நம்ம ரெகுலராக பயன்படுத்த தேவையில்லை, ஆனால் மற்ற நேட்டிவ் லாங்குவேஜஸ் C++க்கு தேவையான ஹெட்டர் ஃபைல்ஸை இதை பயன்படுத்தி கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஜாவா டிஸ்அசம்பிளர் இஸ் ஜாவா பி. ஸோ இந்த ஜாவா பி, ஜாவா ஹெச் இதெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா நம்முடைய ஜாவா சாஃப்ட்வேரில் ஃபைல்ஸாக இருக்கும். ஜாவா c.exe, java.exe and java h. These are the tools or programs. Tools is nothing but applications. Then JDB, the disassembler is bytecode to source code. Bytecode length Java program generate பண்றது. அதாவது நம்ம disassembler அப்படிங்கிறது reverse process. நார்மல் அசம்பிளிங் என்ன சொல்லுவோம், சோர்ஸ் லாங்குவேஜ்லேருந்து ஆப்ஜெக்ட் கோட் ஜென்ரேட் பண்ணுறது சொல்லுவோம். அது மாதிரி இங்கே ஆப்ஜெக்ட் கோட்லேருந்து ஆர் கிளாஸ் ஃபைல்லேருந்து ஜாவா ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறதுக்கு டிஸ்அசம்பிளர்னு சொல்கிறோம். ஸோ ஜாவா பி இஸ் ஏ டிஸ்அசம்பிளர், ஜேடிபி இஸ் ஏ டீபக்கர், எரர் கரெக்ஷனுக்கான டூல். இட் ஃபைண்ட்ஸ் எரர்ஸ் இன் த ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் ஜாவா ஏபிஐ, அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸஸ்ங்கிறது கலெக்ஷன் ஆஃப் லைப்ரரிஸ். நம்ம வந்து கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிற மாதிரி இது கலெக்ஷன் ஆஃப் கிளாஸஸ். தே ஆர் comes with under JDK. So actually a huge collection of library routines. சில பேசிக் ஆப்ரேஷன்ஸுக்கு தேவையான ஃபங்க்ஷன். எப்படி நம்ம வந்து சி லாங்குவேஜில் C++லலாம் ஹெட்டர் ஃபைல்ஸ்னு பார்த்தோம், ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனுக்கு, மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனுக்கு, ஐஓ ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம். அதே மாதிரி ஜாவாவில் செப்பரேட் லைப்ரரிஸ் இருக்குது. அந்த கிளாஸஸ், லைப்ரரி கிளாஸஸ் எல்லாம் ஒரு குரூப்டு இன்டு எ பேக்கேஜ். we call it as a பேக்கேஜ்னு சொல்லுவோம். they are grouped in packages, right? So the Java programming language runs with the JVM, right? Java classes are platform independent, but JVM is not platform independent. ஏன்னா JVMங்கிறது ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் தனித்தனியாக இருக்குன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்னா இப்போ விண்டோஸ் ஆர் சன் சோலாரிஸ் ஆர் லினக்ஸ் ஒன்று செப்பரேட் இந்த விர்ச்சுவல் மிஷின் இருக்குது. These are the commonly available interfaces for different applications. For example, input outputக்கான package, applets, networking and JDBC for database connection. ஸோ இது மாதிரி வந்து நம்முடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து என்ன டைப் ஆஃப் அப்ளிகேஷன் அதுக்கு தேவையான பேக்கேஜை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இம்போர்ட் அப்படிங்கிற ஒரு நம்ம ஸ்டேட்மெண்ட் பயன்படுத்துவோம். ஸோ we can import Java language package. ஸோ லாங்குவேஜுங்கிறது collection of classes for basic operations. அடுத்தது Java util for utilities, providing date and time functions and vector classes. இது மாதிரியானதுக்கு Java util. Applet package for creating applets. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா லைக் ஹெட்டர் ஃபைல்ஸ். ஸோ இதை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். என்ன அப்ளிகேஷன்ஸ் வேணுமோ, என்ன கிளாஸஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த இந்த பேக்கேஜஸை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். AWT பேக்கேஜ் ஃபார் விண்டோஸ் ப்ரோக்ராமிங், GUI ப்ரோக்ராமிங்க்கு இந்த AWT அப்ஸ்ட்ராக்ட் விண்டோ டூல் கிட்னு சொல்லுவோம். அது மாதிரி ஜென்ரல் இன்புட் அவுட்புட்டுக்கான ஃபைல் ஐஓ ஆர் கீபோர்ட் இன்புட் அவுட்புட் இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஜாவா ஐஓ பேக்கேஜை பயன்படுத்தலாம், ரைட்? ஸோ தீஸ் ஆர் த பேக்கேஜஸ். ஸோ இந்த பேக்கேஜஸை நம்ம இம்போர்ட் பண்ணுறதால we can access the built-in classes of Java. ஸோ இப்போ இந்த லெக்சரில் நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா ஜாவா லாங்குவேஜோடைய ஹிஸ்ட்ரி எப்படி டெவலப் ஆச்சு, அந்த ஜாவா லாங்குவேஜோடைய ஃபியூச்சர்ஸ் என்ன, அந்த ஜாவா என்விரான்மெண்ட்டுங்கிறதுல அந்த JDK அண்டு ஏபிஐஸ் என்னென்ன பார்த்தோம். ஸோ JDKங்கிறதுலையும் ஜாவா ஏபிஐ அல்லது ஜாவா ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இதை நம்ம ப்ரோக்ராமில் பயன்படுத்துவோம், ரைட்? நெக்ஸ்ட்டு லெக்சரில் இந்த ஜாவாவுடைய சம் டோக்கன்ஸ் என்னென்ன, பேசிக் எலிமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜாவா ப்ரோக்ராம்ஸுடைய டைப்ஸும் அதனுடைய சிம்பிள் டோக்கன்ஸை பற்றியும் நெக்ஸ்ட் லெக்சரில் பார்க்கலாம். தேங்க்யூ.